பிராண்டி செய்திகள். அதிமுகவை விழுங்கிய மோடி அமித்ஷா. டெல்லிக்கு அடிமையான முதல்வர் தேவையா? பொன்னேரியில் சீறிய ராகுல் காந்தி. தமிழ் மண் மீது கை வைக்க யாருக்கு தைரியம்? அதிரடி பேச்சு. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேகா. இன்னைக்கு தேதி ஏப்ரல் 18, 2026. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 நாள் தான் பாஸ் இருக்கு. இந்த சூடு பிடிச்ச நேரத்துல முதல் முறையா பிரச்சாரத்துக்கு வந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பொன்னேரியில அனல் பறக்க பேசியிருக்காரு. அதிமுகவை பாஜக அழிச்சிருச்சுன்னு அவர் சொன்னதை இப்போ எலெக்ஷன் களத்துல பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. இதோ அந்த 7 அதிரடி தகவல்கள். தமிழ்நாடு என் வீடு. நான் காஷ்மீர்ல பிறந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது என் சொந்த வீட்டுக்கு வந்த உணர்வு ஏற்படுது. தமிழர்கள் மேல என் மனசுல எப்பவும் தனி இடம் உண்டுன்னு ராகுல் நிகழ்ச்சியா பேசினாரு பாஸ். பாஜகக்கு தைரியம் இருக்கா? தமிழ் மொழி கலாச்சாரம் மேல தாக்குதல் நடத்த RSS மற்றும் பாஜகக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவாங்கன்னு ராகுல் காந்தி சோழர்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. தொகுதி மறுவரையறை சதி. மகளிர் இட ஒதுக்கீடு மசோதாங்கிற பேர்ல தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்க பாஜக சதி பண்ணுதுன்னு அவர் பகிரங்கமா குற்றஞ்சாட்டியிருக்காரு பாஸ். அதிமுகவை விழுங்கிய பாஜக. தமிழ்நாட்டுல அதிமுகன்னு ஒரு கட்சியே இல்லாம போயிடுச்சு. அந்த பழைய அதிமுகவை மோடியும் அமித்ஷாவும் அப்படியே முழுசா விழுங்கிட்டாங்கன்னு ராகுல் வருத்தெடுத்திருக்காரு. டெல்லிக்கு சரணடையும் முதல்வர். ட்ரம்ப் கிட்ட மோடி சரணடைஞ்ச மாதிரி டெல்லி சொல்றதை கேட்கிற ஒரு அடிமை முதல்வர் தமிழ்நாட்டுக்கு வேணும்னு பாஜக நினைக்குது. அப்படி ஒருத்தர் நமக்கு தேவையான ராகுல் கேட்ட கேள்விக்கு கூட்டத்துல பலத்த கரவொலி. சமூக நீதி பாதுகாப்பு. பெரியாரோட கொள்கைகளையும் சமூக நீதியையும் தகர்க்க பாக்குற சக்திகளை தமிழ் மண்ணுல காலொன்ற விடமாட்டோன்னு அவர் ஆவேசமா முழங்கினாரு பாஸ். திமுகவின் சூப்பர் திட்டங்கள். திமுக ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு உரிமை தொகை ரூபாய் 2000, முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகைன்னு திமுகவின் திட்டங்களை பட்டியலிட்டு வாக்கு சேகரிச்சாரு ராகுல். ராகுல் காந்தி பாஜகவை இப்படி நேருக்கு நேர் அட்டாக் பண்ணி பேசுறத பாக்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உன் பலம் எதுன்னு உனக்கு தெரியும், ஆனா என்னோட பலம் எதுன்னு இந்த தமிழ் மண்ணுக்கு தெரியும். இப்போ ராகுல் காந்தி அந்த தமிழ் மண்ணோட பலத்தை பாஜகக்கு ஞாபகப்படுத்திட்டாரு பாஸ். ராகுல் காந்தியோட இந்த வருகை திமுக கூட்டணிக்கு மெகா வெற்றியை தேடி தருமா, இல்ல பாஜக இத பொய்யாக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. தமிழக தேர்தலோட நிமிஷத்துக்கு நிமிஷம் அனல் பறக்கும் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Local Lekha signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.